இதில் சென்டரில் வர்றது தான் மெயின் லைனு. இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணுறேன், எரியுதுங்களா? அதே மாதிரி லோ பீம் எரியுதுங்களா? இப்போ ஹாய், இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குற வண்டி பார்த்திங்கன்னா Yamaha Race ZX PS4ங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டு வந்து டைரெக்டாக வந்துடும். ஹை பீம் லோ பீம் அது மட்டும்தான் இருக்கும். லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது. அதுக்காக தான் ஒயரிங் பண்ணாடும். இதில் பார்த்திங்கன்னா இதில் சென்டரில் வர்றது தான் மெயின் லைனு. இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணுறேன், எரியுதுங்களா? அதே மாதிரி லோ பீம் எரியுதுங்களா? இப்போ நம்ம இதுக்கு வந்து பெருசாக வேலைகள்லாம் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கனெக்டரும் தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தனியாக வந்து சுவிட்சும் தனியாக கிடைக்குது, இதுக்கான கனெக்டரும் தனியாக கிடைக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஒரு ஸ்லீவ் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க, நம்ம அதை கழட்டி எடுத்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த சுவிட்சை அழகாக அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு லைன் கொடுத்துடலாங்க. ஓகே, இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இது தான், 60 ரூபாய்ங்க இந்த சுவிட்சு. இது ஒரு 10 ரூபா, அவ்வளோதாங்க. 70 ரூபாயில் வேலை முடிச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம விட்டு ஒயர் வரட்டு தான். ஓகேங்க, இதில் பார்த்திங்கன்னா இதில் 3 சாக்கெட் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 3 சாக்கெட் தேவையில்லை, 2 தான் தேவை. இதில் பார்த்திங்கன்னா 2 வருது. ஸோ நம்ம இந்த பின்னை வந்து அதில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ இந்த சென்டரும் இதுவும் தான் யூஸ் ஆகும். ஸோ நாங்கள் எது ப்ளஸ் மைனஸுங்கிறத பார்த்துக்கணுங்க. ப்ளஸ் மைனஸில் எதில் உள்ளே போயிட்டு வெளில ஆஃப் ஆன் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இங்கே வச்சா ஆஃப் ஆகிடும், இங்கே வச்சா இதாகிடும். அப்போ ஸோ இதில் இப்போ இந்த ரெட்டில் பார்த்திங்கன்னா மெயினை கொடுக்கணும், அதாவது இன்புட் இங்கே கொடுக்கணும், அவுட்புட் இதுலேருந்து எடுக்கணும். ஸோ நம்ம இந்த பின்னை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே மெயின் வந்து இன்புட் போகிறது இங்கே இதில் தான் போகுது, இந்த எல்லோ அண்டு ரெட்டில் தான் போகுது. ஸோ கொஞ்சமாக இந்த இடத்த கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணி வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒட்டி கட் பண்ணக்கூடாதுங்க. ஒட்டி கட் பண்ணிட்டா ப்ராப்ளம். நாளைக்கு ஏதாவது ஒன்றுங்கிறப்போ அந்த கனெக்டரே சேர்த்து மாற்றுற மாதிரி ஆகிடும். எப்பவுமே இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிக்கிறப்போ என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கிட்டு இது ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஆப்போசிட் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இழுத்தாலும் பிஞ்சிக்கிட்டு வராது, டைட்டாக இருக்கும், ரன்னிங்லேயும் லூஸ் ஆகாது. இந்த மாதிரிங்க இப்படி டைட் பண்ணிவிட்டு அப்படி ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் 2 ரொட்டேட் அதிகமாக வரும். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே வரக்கிறவங்க நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒயர் போட்டிருக்கோம். ஓகே, ஸ்டாப். இல்லை செக் அப். ஓகேங்க, இப்போ இதுக்கு வந்து சென்டரில் வரதான் மெயின் லைனு.
இதை கட் பண்ணிவிட்டு சீவியாச்சு. இப்போது வந்து இந்த சுவிட்சோட இந்த சைடு இருக்கிறது தான் ரெட்டு. ஸோ ரெட்டுக்கு வந்து மெயின் லைன், அதாவது உள்ளே வர்ற இன்புட் லைனை கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இன்புட் லைன் கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அவுட்புட், அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணோடனே பவர் இங்கே இந்த ஒயருக்கு வரணும். இந்த ஒயருக்கு வந்தால் தான் இங்கே போகும். இங்கே உள்ளே போனவர் தான் நம்ம ஹை பீம் லோ பீம் போட்டால் அது ஒர்க் ஆகும். ஓகேங்க, இப்போ லைன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த வந்து சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அவனும் இங்கே டேப் அடிக்கல, செக் பண்ணிவிட்டு அப்புறமா டேப் அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒயர் போட்டேன். சரி, ஓகேங்க, செக் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட் எரியுது. ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போ லைட் எரியலை. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா? லைட் எரியுது. ஸோ ஹை பீம் லோ பீம். ஓகேங்க. இப்போது இந்த வண்டியை பார்த்திங்கன்னா நார்மல் வண்டி மாதிரி லைட் ஆன் பண்ணால் தான் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால இதில் ஒரு இது போட்டாச்சு. லைட் ஆனு, லோ பீம், ஹை பீம். தெரியுதா? 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 ஓகேவா? முடிச்சு கேட்டேன். வீடியோ முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. இது நார்மலாக இப்போது ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துடும். ஓகே, பாய்.